கர்த்தருடைய வார்த்தை மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஏசாயா 53வது அதிகாரம் 4வது வசனம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் மூலம் 4வது கிடைக்கிற நன்மைகளை பற்றி தான் இன்றைக்கு பார்க்கிறோம். இது நாம் படுகிற பாடுகளிலிருந்து அவர் விடுதலை கொடுக்கவும், நம்முடைய துக்கத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கவும் அவர் நமக்காக சிலுவையில் நம்முடைய பாடுகளையும் துக்கங்களையும் சுமந்து நீக்கியிருக்கார். ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் ஏதோ ஒரு பாடுகள் வழியாக, உபத்திரத்தின் வழியாக கடந்து போகலாம். கர்த்தர் அந்த பாடுகளின் வழியிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. ஒரு வசனம் சொல்கிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. நீங்கள் சோதனையில் பாடுகள் வழியில் கடந்து போகும்போது அவர் உங்களுக்கு உதவி செய்வதற்காக தான் சிலுவையில் பாடுகளை சுமந்திருக்கிறார். ஆகவே உங்கள் கஷ்டங்கள், பாடுகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லுங்கள். இயேசு உங்களை விடுவிப்பார். ஆமேன். இரண்டாவது, நீங்கள் எந்த காரியத்தில் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாக்க செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. உங்கள் துக்கத்தை எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து நீக்கிறீர்களா? ஆகவே நீங்கள் சொல்லி இயேசுவிடம் செவிங்கள். இயேசு அந்த துக்கத்தை மாற்றி உங்களை சந்தோஷமாக மாற்றுவார். ஆமேன்.